Hi all, welcome to another vlog. So இன்னைக்கு vlog is going to be a Valaikappu makeup பண்ணோம். So இவங்க எனக்கு ஒரு branch இருக்கு விருகம்பாக்கம்ல. So அந்த branchல அக்கா work பண்றாங்க. அவங்களுடைய டாட்டருக்கு தான் வளகாப்பு பண்ணோம். So அப்படியே அன்னைக்கு கிளாஸ்க்கும் அவங்கள உட்கார வச்சுட்டேன். So before makeup அவங்களது பார்த்தீங்க. அதாவது first 2 பிக் போட்டிருந்தேன் இவங்களுடைய before makeup. ஸோ நான் அன்றைக்கி கம்ப்ளீட்டாக மேக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது மேக்கோடைய ப்ரெப் அண்ட் ப்ரைமர் இது. ஸோ ஐ மேக்கப் முடிச்சுட்டு தான் ஐ யூஸ் டு டூ த பேஸ் மேக்கப். ஸோ நிறைய என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தெரியும். இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாரி ஒரு ஆரஞ்ச், வைலட், அதுக்கப்புறம் கோல்டு. ஸோ இந்த 3 ஷேட்ஸுமே நான் ஐ மேக்கப்பில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டார்க்கர் ஷேட் கார்னரில் கொடுத்துட்டேன். ஸோ இது எங்களுடைய ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸை எப்பவுமே நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக விரும்புவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னொரு வளகாப்பு மேக்கப்பும் முன்னாடி நாங்கள் பண்ணியிருந்தோம். அது இன்னொரு பிரான்ச் இருக்குது, என்னுடைய வலசரவாக்கம் பிரான்ச். அந்த அக்கா அவங்களுடைய பொண்ணுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இவங்களுக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவும் சரி இவங்களுக்கும் ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சி பண்ணி கொடுத்தேன். அண்ட் இவங்க எல்லாருமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரோ ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் எல்லா டைப் ஆஃப் மேக்கப்புமே சொல்லி கொடுக்குறோம். தட் இஸ் இட் வில் பி ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் தான் அது. ஸோ அடுத்த பேட்ச் ஆகஸ்ட் 12 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஸோ நீங்கள் பார்க்கலாம். அவங்க நிறைய கற்றுக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தையுமே நோட் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ பிஃபோர் அவங்க ஸ்கின் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு பொறியாக இருந்தது, அண்ட் ப்ரெக்னென்சி டைம் 7th மந்தில் ஸ்கின் எப்படி இருக்கும், ஸோ அதை நம்ம எப்படி பேம்பர் பண்ணி பண்ணுறோம். அண்ட் அன்றைக்கி நான் யூஸ் பண்ணது எல்லாமே மேக் ரேஞ்ச். ஸோ மேக்கில் எதெல்லாம் லீடிங்காக இருக்குது, எதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு தான் அன்றைக்கி ப்ராக்டிக்கல் நம்ம காமிச்சோம் இவங்களுக்கு. ஸோ நெக்கு, இயர்ஸு எல்லாமே கவர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஹவ் யூஸ்ட் அ பியூட்டி பிளெண்டர். ஸோ பியூட்டி பிளெண்டர் வச்சு ஈவன் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக மேக்கோடைய கன்சீலர், மேக்கோடைய ஃபவுண்டேஷன் தான். ஸோ ஐ ஆல்வேஸ் யூஸ் மேக்கோடைய ஸ்டுடியோ ஃபிக்ஸ் தான் ஜாஸ்தி நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா நல்ல ஒரு பிளெண்ட் கிடைக்கும், நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் மேக்கப்பில், அண்ட் நல்ல ஒரு கவரேஜ். ஸோ அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் மேபி பார்க்கல அப்படின்னா பிஃபோர் பிக் போய் இன்னொரு வாட்டி நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஐடியா கிடைக்கும்ல, ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அண்ட் மேக்கப் பண்ணுறது பிடிக்கும் அண்ட் நம்மளும் நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி பார்க்கும்போது அதுவுமே நிறைய லேர்னிங் ஸ்கில்ஸை உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் பாருங்கள் அப்படின்னு சொன்னது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டர் எல்லாமே கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மேக் ப்ராடக்ட்ஸு. ஸோ நிறைய பேர் மேக் மேக்கப் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ மேக்கில் என்னெல்லாம் நல்லா இருக்கும், எதெல்லாம் ஹைலி ப்ரொஃபஷ்னல் ரேஞ்சாக இருக்கும் அண்ட் எதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும், அது எல்லாமே ஐ யூஸ் டு டீச் தம். ஏன்னா ஒரு சில ஷேட்ஸ் போட்டால் க்ரே அடிக்கும், ஒரு சில ஷேட்ஸ் போட்டால் ஒரு எல்லோ டிண்ட் வரும், ஆரஞ்ச் டிண்ட் வரும். பட் என்னுடைய மேக்கப்பில் இந்த ஆரஞ்ச் டிண்ட், எல்லோ டிண்ட் ரெண்டுமே நான் லைக் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு ஃபேர் டிண்ட் தான் எதிர்பார்ப்பேன் நான் பர்சனலாக. அண்ட் இந்த லிப்ஸ்டிக் பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்காவது பர்சனலாக வாங்கணுன்னா கூட இந்த ஷேட் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஆல் ஃபயர்ட் அப் அப்படின்னு மேக்கோடைய ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு ஷேடு இது. ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஆல் ஃபயர்ட் அப். ஸோ அதே கலரை தான் நான் அவுட்லைனுக்கும் யூஸ் பண்ணேன், அதே கலர் தான் உள்ள ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலருங்க. ஈவன் பர்சனலாக நமக்கே நம்ம ஒரு நல்ல எப்போவுமே மெரூனே போட்டுட்ருக்கோம், எப்போவுமே ப்ரௌனே போட்டுட்ருக்கோம், பிங்க்லேயே ஒரு மாதிரி வேறு பிங்க். இந்த பிங்க் பிலீவ் மீ யாருக்கு போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபேர் டோனாக இருந்தாலும் சரி, டஸ்கி டோன் பீப்புளுக்குமே ரொம்ப அழகான ஒரு கலர். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது மேட்டாக இருக்கும், க்ளாஸி கிடையாது, கம்ப்ளீட் மேட். அதனால நல்ல லாங் ஸ்டே இருக்கும். உங்களுக்கு க்ளாஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் பிளெயின் க்ளாஸு, கலர்டு க்ளாஸ் யூஸ் பண்ணாமல் பிளெயின் க்ளாஸ் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸ்டிக்கும் லாங் ஸ்டே ஆகும் அண்ட் நமக்கு தேவையான அந்த எக்ஸாக்ட் இந்த பிங்க்கும் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஹைலைட்டர் இஸ் ஆல்சோ ஃப்ரம் சாரி இது ப்ளஷர். மேக்கோடைய இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் ப்ளஷர் இது. ஸோ எல்லாமே அன்றைக்கி யூஸ் பண்ணது மேக். ஸோ மேக்கோடைய ப்ளஷர் அண்ட் மேக்கோடைய ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு கிளாஸ் அப்படின்றது ரொம்ப லைவ்லியாக கொண்டு போகணுன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நிறைய இன்னும் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இது நோஸ் கான்டோருக்குமே ஐ ஹாவ் யூஸ்ட் பேலட், மேக்கோடைய கன்சீலர் பேலட்டில் இருக்கக்கூடிய டார்க்கர் டோன். ஸோ அந்த ஒரு 6 ஷேட்ஸ் இருக்கும் மேக்கில், ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி 6 ஷேட்ஸ் வரும். அதில் நிறைய ஷேட்ஸ் வரும். பட் அதில் யூஸ்வலி நான் டார்க் ஷேட்ஸ் தான் ஜாஸ்தி பிக்கப் பண்ணுவேன்
அண்ட் ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டரும் இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். And this highlighter, this is a Studio Fix powder. So இதெல்லாமே Studio Fix range. Studio Fix foundation, Studio Fix powder and highlighter. And இந்த ஸ்மோக்கியான ஒரு ஐயும் நான் கொடுத்துருந்தேன். ஒரு டார்க் பிளாக் கிடையாது, ஒரு டார்க் ப்ளூ இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஈவனாக கொடுக்கல, ஒரு ஸ்மோக்கே நீங்கள் ஃபைனலாக பிக் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு அது பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இதில் மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து நம்ம ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் சொல்லி கொடுக்குறோங்க. சும்மா ஒரு லைன் போடுறது வந்து இது இல்லை. ஸோ அதை எப்படி பேக் பண்ணணும், அதை எப்படி சீல் பண்ணுறோம், அண்ட் அந்த ஸ்மோக்கியாக ஏன் அவ்வளோ திக்காக அந்த கார்னரில் அன்றைக்கி நான் கொடுத்தேன், அண்ட் அதோட அவுட்புட் எப்படி இருக்குது ஃபைனலாக பார்க்கும்போது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. மேக்கப் வந்து த பவர் ஆஃப் மேக்கப் அப்படின்றது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ என்னுடைய ஃபேன் ப்ரஷ், மை ஃபேவரட் ஃபேன் ப்ரஷ் அண்ட் மை ஃபேவரட் ஹைலைட்டர் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மேக் தான். எப்போயுமே ஹைலைட்டர்ஸ் வாங்கும்போது கோல்டு பேஸில் வாங்குங்க, ஆர் ரோஸ் கோல்டு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அது வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ஸ்கின்னை, அண்ட் யாருக்குமே யூஸ் ஆகும். ஐ மீன் லைக் ஃபேர் டோன், டஸ்கி டோன், டார்க் டோன்ஸ் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு மேலே வந்து அகெயின் இந்த லிப்ஸ்டிக் ஆல் ஃபயர்ட் அப்புக்கு மேலே நான் வந்து ஒரு க்ளாஸ் கொடுத்தேன். ஒரு லைட் பிங்க் க்ளாஸ் ஒன்று அப்ளை பண்ணேன். அதனால தான் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது அந்த லிப்ஸ்டிக்கு. பட் பேஸ் வந்து ஆல் ஃபயர்ட் அப். ஸோ திஸ் இஸ் த ஃபினிஷ்டு லுக். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு மேக்கப் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும். அவங்கள எந்த அளவுக்கு நம்ம பியூட்டிஃபுல்லாக கொண்டு வரோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சீரியஸாக அவங்க என்டையர் ஃபேமிலிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் அ வெரி இமோஷ்னல் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணலை, பட் ஸ்டில் இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஃபார் அஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க. அன்றைக்கி பண்ணது வந்து வளையல் ஜடை. ஸோ நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம் அது எப்படி தைக்கணும் அந்த வளையல் ஜடையை. அண்ட் நிறைய குட்டி குட்டி கிருஷ்ணர் பொம்மை கிடச்சிது. இந்த பொம்மை தான் வாங்கணும்லாம் வாங்கலைங்க, பட் எந்தாவது ஒரு பொம்மை வச்சு நம்ம தைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி அமைஞ்சது வந்து கிருஷ்ணர் பொம்மை தான் கிடச்சிது. ஸோ அதனால் அந்த கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் பானையோடு இருக்கிற மாதிரியான பொம்மை வந்து நடுவில் வச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். எஸ். ஸோ நிறைய வேலை வாங்குவோம் ஸ்டூடெண்ட்ஸையும், நாங்கள் உட்காரவே விட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும் இங்கே. நம்ம ஸ்டாஃபை வந்து கூட வச்சு ஹெல்ப் பண்ணுறதுன்றது அது எப்போயுமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு பண்ண வைக்கும்போது இன்னும் ஆக்டிவ் ஆகிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் ஒரு ரீசன். ஸோ வளையல் ஜடை எப்படி பின்னணும் ஒன்று விட்டு அந்த டெக்னிக் வந்து அன்றைக்கி சொல்லி கொடுத்தோம். வளையல் ஜடையில் இன்னொரு டெக்னிக்கும் இருக்குங்க. பட் அந்த டெக்னிக் நீங்கள் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக அகாடமி தான் வரணும். ஸோ ஒரு மாதிரி ஈவனாக இருக்கணும் அது, அந்த சைஸ், வளையலோட சைஸை. ஸோ இதெல்லாம் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதனால தான் நான் கொஞ்சம் க்ளோஸ்அப் வீடியோவும் எடுத்தேன். ஸோ பேர்ல்ஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நோ ஹைட் அண்ட் சீக்ஸ். அண்ட் இது வந்து ஒரு லைஃப் டைம் கோர்ஸ் மாதிரி தான். நீங்கள் முடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வரலாம். மேம் எனக்கு இது புரியல, திருப்பி சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம். எதுவும் நாங்கள் அதுக்காக சார்ஜும் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆகஸ்ட் 12th வந்து இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பேட்ச் ஆக்சுவலாக. எவ்ரி பேட்ச் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் ஃபார் அஸ். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படும் போது கண்டிப்பாக படிங்க. ஸோ இதுதான் அந்த கிருஷ்ணர். பட் சரியாக வரல எனக்கு. ஐ மீன் லைக் வீடியோவில் சரியாக தெரில, பட் நேரில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த வலையில் வந்து நம்ம பின்னதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு இதுவுமே ஸ்டிச்சிங் பண்ணணும். இந்த ஸ்டிச் பண்ணலன்னா அது லூஸ் ஆகிட்டு நடுவில் வந்து கேப் வந்துடும். ஓகேங்களா? ஜடை போடுறது ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் அந்த ஜடையை பர்ஃபெக்டாக போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அன்றைக்கி க்ரியேட் பண்ண அந்த ஜடையோட லுக். ஒரு ஸ்மால் லிட்டில் வீடியோ ஃபார் ஆல். எஸ். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ் அதே பேரில் தான் இருக்குது. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம யூடியூப் சேனல்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு குட்டி ஸ்மால் ஃபங்க்ஷன் அன்றைக்கி நாங்கள் பண்ணோம். எஸ், அது நான் தான்.
ஸோ நான் மட்டும் இல்ல, தி என்டையர் அகாடமில இருந்த அத்தனை ஸ்டூடண்ட்ஸுமே வந்து வி டிட். ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் பியூட்டிஃபுல் திங். ஸோ ஆல்ரெடி நான் இன்னொரு வளகாப்பு மேக்கப்போ பண்ணியிருந்தேன், அதுவும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் அவங்களுக்கான கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருந்தோம் பேர்ல்ஸ் அகாடமி மூலிமா. ஸோ இது குட்டி குட்டி ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ். அண்ட் இது முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லுங்க, இந்த எடிட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணுறதே கிடையாது, பண்ணுற அளவுக்கு டைமும் கிடையாது. ஏன்னா யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறதுக்கே முதல்ல எனக்கு டைம் இல்லை, இதெல்லாம் பண்ணுறதுக்கு சுத்தமாக எனக்கு டைம் கிடையவே கிடையாது. ஸோ எஸ், ஸோ பிக்ஸும் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு, ஸோ தட் யூ கேன் see the pics. So thanks for watching.